இந்த முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த மக்களின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை வளர்ச்சிக்கும் இந்திய சமய மக்களின் வளர்ச்சிக்கும் இந்திய மதத்தினரிடையே அந்த இடைவெளி மக்கள் தொகையில் வல்லுநர்கள் அத்தகைய இடைவெளிகள் குறைந்துவிடும் என்று தொடர்ந்து நமக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட குறையும் அறிகுறியே தெரியவில்லை. குறைந்தபட்சம் தற்போதைய இந்த காலகட்டத்திலாவது மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் அதன் அமைப்பு அடிப்படையில் மிகவும் முன்னேறிய மாநிலமாகவே பரவலாக கருதப்பட்டு வருகிறது. கேரளாவில் கூட அந்த இடைவெளி மிக அதிகமாகவே உள்ளது. இது தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள மேலும் ஒரு மிக முக்கியமான தரவாகும். கேரளா மாநிலம் அங்கு நிகழும் உயிருள்ள பிறப்புகள் மற்றும் இறப்புகள் தொடர்பான அனைத்து பதிவுகளையும் துல்லியமாக பராமரித்து வருகிறது. மிக நன்றாக பதிவுகளை சரியாக வைத்திருக்கும் மாநிலங்களில் அதுவும் ஒன்று. அதனால் நான் அவர்களின் 2015 தரவை பார்த்தேன். 2015ஆம் ஆண்டில் கேரள மாநிலத்தில் நிகழ்ந்த மொத்த குழந்தை பிறப்புகளின் எண்ணிக்கையை கணக்கிடும்போது அதில் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான, அதாவது 43% குழந்தைகள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக 41.45% முஸ்லிம்களாக இருந்தனர். அதே சமயம் முஸ்லிம்களின் மக்கள் தொகை வெறும் 26% மட்டுமே இருந்தது. ஆகவே நீங்கள் அங்கே காணக்கூடிய ஒரு விதமான அல்லது வகையான இடைவெளி என்பது இதுதான். தற்செயலாக ஓய்வு பெற்ற டிஜிபிக்களில் ஒருவரானவர் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தனது ஒரு பேட்டியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அவர் தனது ஒரு நேர்காணலில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கும் என்று தோன்றுகிறது என தெளிவாக குறிப்பிட்டதால் அப்படி ஒரு விஷயத்தை சொன்னதற்காக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அரசாங்க எண்கள் என்னுடையதல்ல என்று அவர் என்றார்.